15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. சால்வ் பண்ணிடுவோமா? இந்த சம்முக்கான ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இதுதான். எம் என்பது நபர்களை குறிக்கும், டி என்பது நாட்களை குறிக்கும், H என்பது நேரத்தை குறிக்கும், W என்பது வேலையை குறிக்கும். இந்த சம பொறுத்தளவுக்கு நபர்கள் மற்றும் நாட்கள் தான் கொடுத்துருக்காங்க. வேலை ஒரு வேலைன்னு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபைடு பண்ணி M1 D1 இஸ் ஈக்குவல் டு M2 D2ன்னு எழுதிக்கிறோம். 15 ஆண்கள் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார். அப்போ M1 வந்து 15 ஆண்கள், D1 என்பது 40 நாட்கள் இஸ் ஈக்குவல் டு M2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி 15 ஆண்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்த்து மேலும் 15 ஆண்கள் சேர்றாங்க. அப்போ 15 கூட்டல் 15 30ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 30 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? D2 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஜென்ரேட் ஆகுமா? 30 இந்த சைடு கொண்டு போனோம்னா D2 இஸ் ஈக்குவல் டு 15 × 40 வகுத்தல் 30ன்னு கிடைக்கும். 0 0 கேன்சல், 1 3s are 3, 5 3s are 15, 5 × 4 20 நாட்கள்னு கிடைக்கும். இந்த சமுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 20 நாட்கள். பாஸ், உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.